This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அழகான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளி நேரத்தில் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க. நாமும் இதேமாதிரி ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜீரா பாருங்கள், நல்லா சொட்ட சொட்ட விழுது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன் அதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 100 உளுந்து எடுத்திருக்கேன். நல்லா உருட்டு உளுந்தாக எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். உளுந்து நல்ல உளுந்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். கழுவி எடுத்து நான் இப்போ ஊற வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். இப்ப பாருங்க, உளுந்து நல்லா ஊறிடுச்சு. 1 மணி நேரம் நல்லா இந்த அளவுக்கு ஊறினா போதும். இப்போ நம்ம இதை கிரைண்டர்ல போட்டு ஆட்டிக்கலாம். மிக்சி ஜாரு ஆட்டுறவங்க மிக்சியில போட்டு ஆட்டிக்கோங்க. நான் கிரைண்டர்ல போட்டு ஆட்டியிருக்கேன். கிரைண்டர்ல போட்டு ஆட்டும்போது நமக்கு மாவு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஆட்டினா போதும். இதை நம்ம அள்ளி எடுத்துக்கலாம். இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு இது கூட நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு 2.5 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் கிடையாது, டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம கேசரி பவுடர் எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த மாவு கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து எடுத்துக்கிடுவோம். இந்த கலரு, இந்த மாவு, உளுந்த மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா கலந்து வரட்டும். அந்த அளவுக்கு கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் 2 கவர் எடுத்திருக்கேன். இந்த கவரில் நம்ம சின்னதாக ஹோல் போட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் அந்த மாவை நம்ம அடைச்சி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக அடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஜீரா தயார் பண்ணிக்கிடணும். அதுக்கு நான் 1 கப்பு சீனியும் 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம சர்க்கரை அளந்துக்கணும். 1/2 கப்பு உளுந்துக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் கம்பி பதம், ஒரு கம்பி பதம் மட்டும் வரணும். இப்படி கையில் எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி பார்த்தோம்னா லைட்டாக இப்படி நீண்டு உடையணும். இந்த அளவுக்கு வரணும், பார்த்துக்கோங்க. இப்போ சரியான பதம் தான். இதில் நம்ம கொஞ்சமாக அந்த எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு 2 ஏலக்காய் இதில் சேர்க்க போகிறோம். லைட்டாக நுணுக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இன்னொரு கடாயில் நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே மாவு அடைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த கவரில் நுனியில் லைட்டாக சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதை லைட்டாக நம்ம அப்படி எண்ணெயில் அப்படியே நம்ம புழிஞ்சு விடணும். எண்ணெய் அதிகமான தீயில இருக்கக்கூடாது, எண்ணெய் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. மிதமான தீயில எண்ணெய் லைட்டான சூடில் தான் இருக்கணும். இல்லைன்னா இந்த ஜாங்கிரி அப்படியே பிரிஞ்சு போயிடும். அதனால் தீயை மட்டும் கூட்டிடாதீங்க. மிதமான தீயிலே வச்சு நம்ம அதை அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம்.
எவ்வளோ வருதோ அவ்வளோ புழிஞ்சிக்கோங்க நம்ம எண்ணெய்க்கு தக்கன. இந்த மாதிரி மிதமான தீயில இந்த நல்லா 2 பக்கம் நான் நல்லா பெரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் லைட்டா அந்த கலர் மாறி மொறுமொறுப்பு தன்மை வரும்போது நம்ம எடுத்து அத ஜீராவுல போட்டுக்கலாம். அந்த சூட்டோடையே அந்த ஜீராவுல அது அப்படியே நல்லா ஊறணும். நம்ம லைட்டா 2 சைடு பெரட்டி போட்டு எடுத்தாலே போதும். நல்லா அந்த ஜீராவ அது உறிஞ்சிக்கிடும். நம்ம ரொம்ப நேரம் போடணும்னு அவசியம் இல்ல. இப்ப பாருங்க ஜாங்கரி தயாராயிடுச்சு. உங்களுக்கு எடுத்து காமிக்கேன். நல்லா ஜீரா நல்லா உறிஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா சொட்டு சொட்டா விழுது பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.